சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அதை வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்க போறேன். கன்ஃபார்மா நல்லா இருக்குமா இல்லையா எனக்கே தெரியாது. நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டே ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது அடுப்பே இல்லாம தான் நான் சமைக்கவே போறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, ஆனா அதில் வைக்க பாத்திரமும் இல்லை. அதனால பாயில் பண்றதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அதை வச்சு சிக்கனை பாயில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா அப்லோட் பண்றேன். வெட்டுற ஸ்டைலே தெரிஞ்சுக்குமே என்னோடய கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸு. உண்மைதாங்க, மழையை கூட நல்லா கிச்சன் பக்கம் ஒதுங்கினது இல்லைங்க. போய் இப்போ தான் மேகி செய்யவே கற்றுக்கினேன். சரி, டயட்டில் இருக்கோமே, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஆஸ் யூஷுவல் கேர்டு, லெமனு அண்டு சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. பாதி பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, அந்த தேவையான அளவு எவ்வளோன்னு தெரியாதனால தான் நான் இந்த வீடியோவை பார்க்குறேன். நீ தேவையான அளவுன்னு சொன்னால் எப்படிதான் அப்படி தானே இருக்கும். எனக்கும் நிறைய வீடியோ பார்க்கும்போது நான் அந்த மாதிரி இருந்திருக்கு. சரி, ஓகே, சும்மா ஒரு ஸ்பூன் அளவு உப்பை போட்டுக்கினாங்க. எல்லாமே மீடியமாக டேஸ்ட்டை நான் நக்கி பார்த்தா டேஸ்ட்டே கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அந்த சிக்கனை நல்லா அந்த மசாலா ஊற வச்சுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து மறுபடியும் அந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து நான் சொன்னல அந்த மிஷினில் போட்டு, ஃபஸ்ட்டு அந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடணும். அது தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அது பாயில் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கனை வச்சு மூடிட்டா கரெக்டாக வெந்துடும். இப்படி சுவிட்சை போட்டு விட்டா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடுவான். எனக்கு அது வெந்தாதான் தெரியும், ஒரு வாட்டி போட்டா போதுமா இல்லை 2 வாட்டியை வேக வைக்கணுமான்னு. ஏன்னா இது முட்டை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாட்டி பண்ணாலே முட்டை வெந்துடும். இதுல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல. மேபி ஏதாவது வெடிமான்னு கூட தெரியல, பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சிக்கன் வேறு இருக்கு. என்னடா குட்டி போட்ட மூணமாக கிச்சனே சுற்றுறன்னு பார்க்காதீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. அதனால் அடிக்கடி போயிட்டு எப்படி தான் அது வேகுது அப்படின்னு பார்த்துனே இருந்தேன். உங்களுக்கும் ஜூம் இன்ல ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்கான்னு. ஸோ ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் போடும்போது. பிகாஸ் நான் போடுற மாதிரி 65 மசாலா டெய்லியும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பின்னாடி ரெட் லைட் எரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நானே ஃபஸ்ட்டு வாட்டினாலே எவ்வளோ போட்டேன். நெக்ஸ்ட் டைம்னா மஞ்சத்தூள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெப்பர் போட்டுவேன். அதாவது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணலாம். எப்படியோ சிக்கன் ரெடி பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க ரெசிபி உண்மையிலே யாருக்காக வேணும்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஜிம்முக்கு போகிற ஒரு பர்சனாக இருந்து ஆயிலில் அவாய்ட் பண்ணுற பர்சனானா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்த்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியாது நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சுன்னு பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு.